இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஏங்க என்னாச்சு? என்னடி பூட்டி இருக்கு? ஒருவேளை அப்பா தான் பூட்ட சொல்லிருப்பாரோ? ஐயோ, ஷோ, என்ன பண்றது? செருப்படிதான் படணும். பட்டு உங்களுக்கு புத்தி வரல, வந்து தொலைங்க. எதுக்கு துளசி வெயிட் பண்ணணும்? இப்பவே போலீஸ்க்கு கால் பண்ணலாம். வேண்டாம் சிவா, கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். இது முட்டாள்தனமான விஷயமா இருக்கு துளசி. எதுக்கு வெயிட் பண்ணணும்? அதான் திருடன்னு தெரிஞ்சிருச்சுல்ல, நாம ஏன் வெயிட் பண்ணணும்? சிவா, போலீஸ் வந்தா ஆனா ஜனனியை தான் என்கொயரி பண்ணுவாங்க. ஜனனி சித்தப்பான்னு சொல்லிதான் அவரு உள்ள வந்திருக்காரு. ஜனனியும் சித்தப்பான்னு சொல்லிருக்காங்க. போலீஸ் கேஸ் எஃப்ஐஆர் போட்டா ஜனனி அக்யூஸ் நம்பர் 2 ஆயிடுவாங்க. சரி, அவ தப்பு பண்ணால அனுபவிக்கட்டுமே. ஜனனியால இவ்ளோ பெரிய பிளான் பண்ண முடியாது சிவா. ஜனனி ரொம்ப இன்னசென்ட்டான பொண்ணுதான். என் மேல ஜனனிக்கு இருக்கிற கோவத்தை எல்லாருமே யூஸ் பண்ணிக்கிறாங்க. அவசரப்பட்டா இதுக்கு காரணமானவங்க எல்லாருமே தப்பிச்சிருவாங்க. இப்ப இது காரணம் யாரா இருக்கும்? காஞ்சிபுரம் கனெக்ஷன் ராஜசேகர் அண்ணனுக்கு மட்டும்தான் இருக்கு. சேது மூலமா ஏற்பாடு பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கு. அப்ப போலீஸ்ல சொல்லலாம், ராஜசேகர் சேதுன்னு பேரு சொல்லலாம். ப்ரூவ் பண்ண முடியாட்டி அதை வச்சே டார்ச்சர் பண்ணிடுவாங்க. அழுது டிராமா போட்டு அம்பலா ஐயாவை நம்ப வச்சு அவங்க ஈஸியா தப்பிச்சிடுவாங்க. சிவா, நீங்க கொஞ்சம் பொறுமையா இருங்க ப்ளீஸ். துளசி, விட்டா தப்பிச்சிருவாரு. நீங்க தேவையில்லாம டிலே பண்றீங்கன்னு தோணுது. நம்ம முதல்ல போய் இன்ஃபார்ம் பண்ணுவோம். இல்ல சிவா, கொஞ்சம் பொறுமையா இருங்க ப்ளீஸ். விடியட்டும், கண்டுபிடிக்காம அவரை அனுப்ப கூடாது. புரிஞ்சுக்கோங்க சிவா, கொஞ்சம் கோஆபரேட் பண்ணுங்க ப்ளீஸ். சிவா, நீங்க சொல்றதால நான் அமைதியா இருக்கேன். பட் ஏதோ நம்ம தப்பு பண்றோமோன்னு மனசுக்குள்ள ஒரு குற்ற உணர்ச்சியா இருக்கு. குற்ற உணர்ச்சியா இருக்கா? சிவா, எங்க போயிட்டு வர? துளசி கிட்ட பேசிட்டு வரேன். என்ன பேசுனீங்க? விடியறப்ப தெரியும். தெரியதானே போகுது. உனக்கு மனசுல ஏன் குற்ற உணர்ச்சியா இருக்கு? அப்படி என்ன தப்பு பண்ண? யாரு தப்பு பண்றாங்கன்னு காலையில தெரியும். முதல்ல நீ எதுவும் பேசாத. அதுக்கு உனக்கு தகுதியே இல்லை. புரியுதா?